வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.46 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் சப்டிவிஷன் 3 பார்க்க போகிறோம். 1 and 2 ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ புரியும். ஸோ இப்போ ஒருவேளை ரூட்ஸ் வந்து 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவாக இருந்திருந்தால் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? நீங்கள் பாருங்கள், சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணணும். அப்போது அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணால் 3 ஆல்ஃபா, 2 பீட்டாவையும் ஆட் பண்ணால் 3 பீட்டா. இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற 3யை வெளில எடுத்துடலாம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், 1/2. அப்போ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இப்போ 1ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற எல்லா வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 டினாமினேட்டரில் 2 மட்டும்தான் இருக்குது. இந்த 2வை எழுதிக்கிறோம். ஸோ வேல்யூ வந்து 3/2 மாறிடுச்சு. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டு ரூட்டையும் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை கொண்டு இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 2 × 2 4 ஆல்ஃபா பீட்டா. அப்போ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் டேர்ம் 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா. ஆல்ஃபாவையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ஆகும், மறந்துடாதீங்க. ஸோ 2 ஆல்ஃபா ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ பீட்டாவையும் 2 பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 பீட்டா ஸ்கொயர். அதே மாதிரி இப்போ பீட்டாவையும் ஆல்ஃபாவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஆல்ஃபா பீட்டா. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு 4 ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இங்கே ஒரு ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஸோ 5 ஆல்ஃபா பீட்டாவாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்ம் தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. அது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற 2 என்ன செஞ்சுட்டாங்க? வெளில எடுத்துட்டாங்க. அதை இங்கே எழுதிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த வேல்யூவுக்கு பதிலாக இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்போம். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். a + b தான் நமக்கு நல்லா தெரிஞ்ச a + b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். a² + b² + 2ab. இப்போ இந்த 2abயை மட்டும் நான் அடுத்த சைடு கொண்டு வர போகிறேன். அப்போ என்ன கிடச்சிக்கும்? a + b த ஹோல் ஸ்கொயர் - 2ab = a² + b². அப்போ a² + b² எதுக்கு ஈக்குவல்? a + b த ஹோல் ஸ்கொயர் - 2ab. இப்போ a இருக்க இடத்துல ஆல்ஃபா இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, b இருக்க இடத்துல பீட்டா இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, அல்லது abக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டான்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் - 2 ஆல்ஃபா பீட்டா. நோட் பண்ணிக்கோங்க, வந்துருச்சா? ஆல்ஃபா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் - 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதுக்கப்புறமும் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக -1/2, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக 1/2. 1/2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 × 1 1 தான், 2 × 2 4. இப்படி தான் இந்த 1/4 வந்துச்சு. -2 அப்படியே இருக்குது, இந்த -2 அப்படியே இருக்குது. ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக மறுபடியும் -1/2. ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டிடியூட் பண்ண பிறகு இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2வும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிரும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிரும். அப்போ வெளில ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 2 இருக்குது. ப்ராக்கெட்டுக்கு வெளில என்ன இருக்குது? 2 இருக்குது. 1/4 + 1. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 தான் காமன். 4க்கு மேலே இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிக்கணும். 4 கொண்டு 1 மல்டிப்ளை பண்ணணும். 4 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5/4. 5/4. வெளியில் ஒரு 2 இருக்குது, மறந்துடக்கூடாது. 2 × 5/4 என்ன கிடச்சிருக்கு?
2 into 5/4. ஓகே, இப்போ இந்த 2வையும் 4ஐயும் என்ன செய்யலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ என்ன கிடைக்கும்? 5/2 கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது? இந்த 5வையும் இந்த -1ஐயும் என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? -5/2. இப்போ பாருங்கள், ஒரு டேர்ம் ப்ளஸில் இருக்குது, இன்னொரு டேர்ம் மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்படி தான் இந்த வேல்யூ வந்து 0 ஆச்சு. இனிமே தான் நம்மளுடைய ஈக்குவேஷனுக்குள்ளே வாரோம். அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா இது தான். ஆல்ரெடி சப்டிவிஷன் 1 and 2ல் பார்த்துட்டோம். ஸோ x² மேலே எழுதணும், எழுதியாச்சு. மைனஸ் சைன் இந்த ஃபார்முலாலே உண்டு, மைனஸ் சைன் அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் சம் ஆஃப் த ரூட்ஸ் எவ்வளோன்னு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த இருக்குது பாருங்கள், 3/2. ஸோ 3/2வை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 0 தான். ஈக்குவல் டு 0 கண்டிப்பாக போட மறக்கக்கூடாது, ஏன்னா ஈக்குவேஷன்னாலே ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மையும் 2வை கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டரில் இதுவுமே சப்டிவிஷன் 2ல் பார்த்த அதே ரூல் தான். டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ, டினாமினேட்டரில் 2-3 வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிறதுலே எது பெரிய வேல்யூவோ அந்த வேல்யூவை கொண்டு ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அப்போ இந்த 2வை கொண்டு ஒவ்வொரு டேர்மையாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2வையும் x² மல்டிப்ளை பண்ணால் 2x². இங்கே 2வை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 2வும் என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். அப்போ -3x மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க 0 டேர்மே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ சம்மம் முடிஞ்சிருச்சு. 2x² -3x = 0. Thank you.